ஹாய், ஐ எம் பிபிஏ 14642. அங்கே இருக்கிறது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னோடய லைஃப்பில் இது வரைக்கும் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததே கிடையாது. நான் என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் என்னோடது. இது பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கிடையாது, சொந்த இடம் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்னை நம்பி தான் எங்கள் ஃபேமிலி, ஃபஸ்ட்டு பையனாக நான் தான் எங்கள் ஃபேமிலியில். ஸோ என்னை நம்பி தான் எங்கள் ஃபேமிலி இருக்குது. அதனால் எனக்கு 10th படிக்கும் போதே எனக்கு ஒரு இந்த மாதிரி பைலட் ஆகணும் அப்படின்னு ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு. அதை அப்பாட்டையும் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் என்னோட ஒரு ஸ்டெப்பாக முன்னாடி நான் எடுத்து வைக்கல. நான் பைசா நிறைய செலவாகுமே, பைசா இல்லையே, ஃபேமிலி சப்போர்ட்டும் கிடையாது, ரிலேஷன் சப்போர்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்கிற போது நான் முன்னாடி எடுத்து வைக்கல எதுவுமே. ஆனால் அப்போ சென்னையில் தான் 5-6 வருஷமாக அங்கே தான் மினிஸ்ட்ரி இருக்காங்க, சர்ச்சில் இருக்காங்க. சர்ச்சு மூலயமா ஒரு பிரதர் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகி, அந்த பிரதர் இப்படி ஒரு மினிஸ்ட்ரி அகாடமி, வெஸ்டர்டெக் அகாடமி இருக்குது மாஸ்டர், அங்கே பையனை சேர்த்து விடலாம், ஜாயினிங் 25,000 கட்டி நீங்கள் அட்மிஷன் போட்டாலே போகும், மற்றதெல்லாம் அவங்களே லோன்லேயே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி பிரதர், ஒரு நாள் நேரில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான், அப்பா, அண்ணன் எல்லாரும் நேரில் கேப்டன் எலிசரை பார்த்தோம். அவங்க எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக கொடுத்தாங்க. அகாடமிலேருந்து எப்படி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் என்ன பண்ணுவாங்க எல்லாம் கிளியராக கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் அடுத்த 10 நாள்லேயே அட்மிஷன் போட்டோம். அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் கிரவுண்ட் கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கிரவுண்ட் கிளாஸ் அட்டன் பண்ணும்போதும் இப்படி நான் ஒர்க் போயிட்டு வர்றதுனால 7:30 ஆயிரும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. நான் வர்றது 7 o'clock ஆகிரும். அப்போ அந்த இன்பிட்வீன் ½ an hour நான் கிளம்பி உடனே கிளாஸுக்கு வரணும். ஆனால் இன்ன வரைக்கும் நான் டைமுக்கு கிளாஸ் உட்கார்ந்தது இல்லை. 7:30 தான் உட்கார்ந்தது இல்லை, 7:50 தான் உட்காந்துருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் என்ன நடந்துச்சுங்கிறது சார்கிட்ட ஏதாவது கொஸ்டின் சார் ப்ரீவியஸ் ஸ்லைடு போங்கன்னு சொன்னாலும், சார் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ப்ரீவியஸ் ஸ்லைடு போயிட்டு ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த கொஸ்டினே மூவ் ஆவாங்க. ஈவன் ஒவ்வொரு சிங்கிள் கமெண்ட் கூட ரீட் பண்ணிட்டு தான், ஈவன் ஒரு எஸ் சார் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டால் கூட அந்த எஸ் சார்ங்கிற ரீட் பண்ணிட்டு தான் அடுத்த கமெண்ட் போவாங்க. அதனால கிளாஸ் ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கிளாஸ் சும்மா டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிகேஷன் மாதிரி இல்லாமல் ஒரு பிரதர் கூட, எல்டர் பிரதர் யங்கர் பிரதர் கூட அப்படி போடுற மாதிரி இருந்துச்சு. சில டைம் கிளாஸ் ரொம்ப ஃபன்னியாக போகும், ரொம்ப சிரிச்சுட்டு போகும். எதுவுமே அப்படி என்னமோ கிளாஸ் ரொம்ப போர் அடிக்கி செமஸ்டர் கிளாஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு இல்லாமல் ரொம்ப ஜாலியாக போகும். சில டைம் கொஞ்சம் எனக்கு ஒர்க் ப்ரெஷர்னால சில டைம் கொஞ்சம் டஃப்பாக போகும். அதில் எதுவுமே பண்ணாமல் நான் நோட்ஸ் எடுக்கவும், சார் நோட்ஸ் எடுக்கணும், ப்ரீவியஸ் ஸ்லைடு போகலாம் அப்படி சொன்னாலும் எதுவுமே இல்லாமல் போவாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் லோனுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன சார் அப்படின்னு கேட்கும்போதும், இப்படி லோன் அப்ளை பண்ணணும், அதுக்கும் நாங்கள் எங்கள் டீமே ஹெல்ப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி லோனுக்கு நாங்கள் பேசி அதுன்னு அலையவும் பேக்ரவுண்ட் ஃபேமிலியிலையும் கேட்டோம், யாருமே கொடுக்கறதுக்கு ஃப்ரெண்டில் தான் வரல. அவங்க அப்படியுமே சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு பேங்க்கில் கிடைக்கலனாலும் உடனே அடுத்தல இன்னொரு பேங்க் அப்படி நிறைய பேங்க் டைப்பில் வச்சு இன்னொரு பேங்க்கில் உடனே போனாங்க. அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் எனக்கு இந்த விசா கிடச்சி எனக்கு இவ்வளோ சீக்கிரம் மூவ் பண்ண மாதிரி எனக்கு கிடச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. மற்றபடி எனக்கு இது வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வெஸ்டர்டெக் பைலட் அகாடமிக்கு ரொம்ப நன்றி.